அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆதவ் அர்ஜுனாவுக்கு விசிகாவில் எதிர்ப்பு கிளம்பி இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நேற்று நடைபெற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனா பேசும்போது 2026 தேர்தலில் மன்னராட்சி முடிவுக்கு வரும் என பேசியிருந்தார். இது திமுகவை சாடி பேசியிருப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக தரப்பிலிருந்து பலத்த எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஸ்ரீராம், இது தொடர்பான உங்களோட கருத்து என்ன? வணக்கம் ஹரிதா. ஆதவ் அர்ஜுனா நேற்று அம்பேத்கர் குறித்த நூல் வெளியீட்டு விழாவில் திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார் என்றது அனைவருக்கும் தெரிந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை விசிகாவின் மூத்த தலைவர்களிடமிருந்தே வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்து பேசிய விசிகா தலைவர் திருமாவளவும் இது குறித்து ஆதவ் அர்ஜுனாவிடம் விளக்கம் கேட்கப்படும் என்ற ஒரு விஷயத்தையும் தனது நேர்காணலில் சொல்லியிருந்தார். அதன் பிறகு ஆதவ் அர்ஜுனா நூல் வெளியீட்டு விழாவில் அரசியல் பேசக்கூடாது என்றும் அந்த நூல் குறித்து என்ற வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் அரசியல் பேசக்கூடாது என்று ஏற்கனவே விசிகா தலைமை தரப்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல ஆதவ் அர்ஜுனா திமுகவை விமர்சித்து பேசியது விசிகாவினர் மத்தியிலும் கடுமையாக விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. இந்நிலையில் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. கருத்தியல் தலைமை என விஜய் அளித்ததற்கும் கட்சியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. கருத்தியல் தலைமையாக திருமா இருப்பார் என்பதே விசிகாவினருக்கு பெருமை என்று மூத்த தலைவர்கள் தெரிவித்த நிலையில் கருத்தியல் தலைமை என விஜய் குறிப்பிட்டதும் விசிகாவினருக்கு கடும் கோபத்தை எழுப்பியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனாவிடம் விளக்கம் கேட்டு இன்று விசிகா தரப்பில் நோட்டீஸ் அனுப்ப உள்ளதாக தகவலும் கிடைத்துள்ளது. ஃபரிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீராம்.